الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على قدوتي وقائدي ومعلمي وقرة عيني محمد بن عبد الله وعلى آله وأصحابه الغر الميامين ومن دعا بدعوتهم إلى يوم الدين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எப்போதும் உரித்தானதும் சொந்தமானதும். அவன் கருணையாளன். அவன் உலகில் பெற்றெடுத்த சுமந்த கண்ணீர் வடித்து வருத்தத்தை உலகத்தில் உள்வாங்கிய உலகத்தின் ஆகப்பெரிய இரக்கத்துக்கு உதாரணமான தாயை விட அதிக மடங்கு இரக்கமுள்ளவன் அவன். அவனின் இரக்கத்தை 100ஆக பிரித்து ஒரே ஒரு இரக்கத்தின் சிறு பகுதி உலகத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே ஒரு இரக்கத்துடைய பவரால் கணவன் மனைவி தாயும் பிள்ளையும் குட்டியும் தாயும் பறவையும் குஞ்சும் உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் அந்த இரக்கம்தான் வேலை செய்து அந்த ஒரு இரக்கத்துடைய சக்தியால் எல்லாம் கருணை காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அவனின் 99 இரக்க பவரையும் மறுமையிலே தன்னை ஏற்ற ஈமானி அடியார்களுக்கு கருணை காட்ட வைத்திருக்கிறான் என்ற விசாலமான இரக்கமுள்ளவன். 99 கொலை செய்த மனிதனை மன்னிப்புண்டா என்று கேட்கிற நேரத்தில் உனக்கு மன்னிப்பில்லை என்று ஒருவனால் சொல்லப்பட்டது. 100 ஆளாக 100வது ஆளாக அவனையும் கொன்றுவிட்டும் மன்னிப்புண்டா என்று கேட்டபோது மன்னிப்பை கொடுத்த ரப்பு அல்லாஹ் உனக்கு நிச்சயமாக மன்னிப்பு இருக்கிறது என்ற ஒரு ஆலிமிடத்தில் கேட்கப்பட்ட போது சொன்னது. அந்த சொல்லப்பட்டதை எடுத்து அவன் போகிற வழியிலே மரணம் வந்தது. அந்த மனிதனையும் கருணை காட்டி உயிர் கைப்பற்றிய ரப்பு அல்லாஹ் அடக்கி ஆளும் வல்லமை உள்ளவனவன், தண்டிப்பதில் நீதமானவன், மன்னிப்பதில் விசாலமானவன் ரப்பு அல்லாஹ். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நம்பிக்கை இழந்து போகாதீர்கள். அல்லாஹ் மன்னிப்பான். அந்த ரப்பு அல்லாஹ் கருணையாளன். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். ரப்பை புகழ ஆரம்பித்தால் வார்த்தைக்கு எல்லை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய புகழுக்கு எல்லை இல்லை. அல்லாஹ்வுடைய இரக்கத்தை ஒரு மனிதன் சரியாக விளங்கினால் எனக்கு நரகம் கிடைக்கும் என்றவன் நம்ப மாட்டான். சுவர்க்கம்தான் எனக்கு கிடைக்கும் என்று யோசிப்பான். அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். நான் அல்லாஹ்வோடு நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹ்வை புகழ ஆரம்பித்தால் வார்த்தைக்கு எல்லை இருக்கும். அல்லாஹ்வின் புகழுக்கும் அல்லாஹ்வின் அந்தஸ்துக்கும் எல்லை இருக்காது. பெருமக்களே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையாக வந்த ரவுஃபுர் ரஹீம் என்று அல்லாஹ் வர்ணித்த இரக்கமுள்ளவர் அவர். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும்
அல்லாட இரக்கத்தாலே அருளாலே நபியே நீங்க மென்மையாக நடந்து கொண்டீர்கள் என்ற கருணையும் காருண்யம் மிக்க எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை சுற்றி வளைத்து அவருக்கு ஒத்துழைப்பாகவும் பலமாகவும் நம்பி இருந்த இந்த உம்மத்தின் சிறந்த மனிதர்களான சஹாபாக்கள் மீதும் அவர்களை துயர்ந்து வந்த கண்ணியமான சலஃபு சாலிஹீன்கள், கண்ணியமான இமாம்கள், உலமாக்கள் எல்லோர் மீதும், ஈமானிய சமூகத்தை இந்த மண்ணிலே விதைத்த பெற்றெடுத்த பெற்றோர்கள் மீதும், அலிஃபையும் பாவையும் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு ஆலிம்கள் மீதும், சமூகத்தை நெறிப்படுத்திய பெருமக்கள் மீதும், ஒவ்வொரு காலத்திலும் மனிதர்களை பண்படுத்திய ஆசான்கள் மீதும், எங்கள் மீதும் எல்லோர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தித்தவனாக, கண்ணியமான பெரியவர்களே, அன்ன ரமலான் வருகிறது வருகிறது இன்னும் கிட்ட வந்து விட்டது என்று நாளை எண்ணினோம். வந்தது எங்களை விட்டு கடந்து வேகமாக போய்விட்டது. கண்ணியமான பெரியவர்களே, 6 மாதங்களுக்கு முன்னால் இருந்து சஹாபாக்கள், யா அல்லாஹ் என்னை உயிரோட வாழ வச்சிருந்த ரமலான் அடையிறதுக்கு கண்டு துவா கேட்பார்களாம். அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரமலான் அடையக்கூடிய வாய்ப்பத்தா யா அல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துறதுக்கும் அல்லாஹ்வோட நெருங்குறதுக்கும் என்ன ஒரு சுவர்க்கவாதியாக ஆக்கிக்கொள்ள நல்ல வாய்ப்பு யா அல்லாஹ், அதற்கு முன்னால் என்ன மௌத்தாக்கிடாதே, அந்த ரமலான் அடையும் வாய்ப்பத்தா யா அல்லாஹ் 6 மாதங்களுக்கு முன்னால் இருந்து கேட்பார்களாம். அந்த ரமலான் கிடைச்சால் மகாபெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கிறது என்று அதை பொன்னானதாக பார்த்து அதை சரியாக கவனமாக பயன்படுத்தி அமல்ல மூழ்கி விடுவார்களாம். ரமலான் போகிற போது கவலையோடு பிரியும். அந்த ரமலான்ல செய்ய வேண்டிய இபாதத்தை முழுமையாக செஞ்சுட்டு அடுத்த 6 மாதத்துக்கு துவா கேட்பார்களாம். யா அல்லாஹ் அந்த ரமலான்ல செஞ்ச அமல்களை கபூலாக்கு யா அல்லாஹ். உங்களுக்கு தெரியுமா, எங்கள்கிட்ட உள்ள ஒரு பலவீனம் தான் எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக விளங்காமல் இருக்கிறது. சடங்கண்ட பார்வை மனிதனை நிஜத்தை நோக்கி கொண்டு வராது, உயிரோட்டத்தை சாகடிக்கும், கல்வை மையத்தாக மாற்றும். செத்த பிணம் சொல்வதை செய்யும், ஒரு ரொபோ மாதிரி இயங்கும். சாதாரணமாக உயிரற்ற ஒன்று சொல்வதை செய்யும், சிந்திக்க மாட்டாது. நாங்கள் சடங்காக ரமலான் என்று வந்தால் இந்த வடிவத்தில் தான் இது நகர்த்தப்படுகிறது என்று வாழையடி வாழையாக ஏதோ ஒரு அடிப்படையில் முஸ்லிம் சமூகத்தில் எல்லோரும் மனிதர்கள் அப்படி ஒரு கவனத்தில் இந்த ரமலான் எங்களை விட்டு நகருகிறது. கண்ணியமானவர்களே, இன்னும் ரமலான் முடிகிற தருணம் வருகிற போது கடைசி 10 எவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டும் என்பதை விட அன்ன பெருநாள் என்ற ஒரு இரவு இருக்கிறது, பெருநாள் என்ற ஒரு நாள் இருக்கிறது, அதற்காக உடுப்பு வாங்கணும், தயாராகணும் என்ற அந்த யோசனை எங்கள் பல பேரை இதன் தாற்பயத்தை மறக்கடிக்க செய்கிறது. என்பார்ந்தவர்களே, கண்ணியமான பெரியவர்களே, ஒவ்வொரு இரவும் எவ்வளவு புனிதமானது என்பதை இந்த மண்ணில் உயிரோடு இருக்கும் போது விளங்காது, இந்த மண்ணை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் தான் விளங்கும். பெருமக்களே, லைலத்துல் கத்ர் என்ற இரவு எங்களை விட்டு தாண்டி போய்விட்டதோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறார். ஆனாலும் மறைக்கப்பட்ட ஒன்றிலே கவனயினமாக நபி இருக்கவில்லை. ஒரு கட்டத்திலே நபிகளாருக்கு சொல்லப்பட்டது ரமலானிலே இருக்கிறது இந்த லைலத்துல் கத்ர் இரவு. அது எந்த 10 என்று சொல்லப்படவில்லை. அப்ப முதல் 10 இருக்கும் என்று ஒரு வருஷத்துல முதல் 10 முழுக்க இத்திகாஃப் இருந்தார்கள். இருந்து முடிச்சதுக்கு பின்னால சொல்லப்பட்டது அதில் இல்லை என்று சொல்லி 2வது 10 இருக்கும் என்று யோசித்து அதுல இருந்தார்கள். அதிலையும் இல்லை என்று இருந்ததுக்கு பின்னால் சொல்லப்பட்டது. கடைசியில் தான் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட உடனே அந்த வருடத்தில் 30 முழு மாதமும் இத்திகாஃப் இருந்தார். ஒரு வருஷத்துல எப்போது அல்லாஹ்வுடைய நபிக்கு கடைசி 10 தான் உண்டு என்று சொல்லப்பட்டதோ அப்ப கடைசி 10 மட்டும் மவுத்து வர காட்டும் இத்திகாஃப் இருந்தார்கள்.
கடைசி 10 என்று சொல்லப்பட்ட உடனே தொடர்ந்து கடைசி 10 மாத்திரமே இத்திகாஃப் இருந்த நபி இந்த உலகை விட்டு பிரிகின்ற வருடம் கடைசி வருடத்திலே 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யதகல் அஷ்ருல் அவாகிர் மின் ரமதான் அஹ்யல் லைல குல்லஹு. கடைசி 10 வந்தால் இரவை முழுக்க ஹயாத்தாக்குவார்கள். வஐகத அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தார்களை தட்டி தட்டி எழுப்புவார்கள். எழும்புங்கோ, எழும்பி தொழுங்கோ, இரவு ஹயாத்தாக்குங்கோ என்று எழுப்புவார்கள். தன்னுடைய வேட்டியை இறுக்கமாக இறுக்கி கட்டிக்கொண்டு இபாதத்தில் அப்படியே மூழ்கி விடுவார்கள் என்று ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த பண்பான சகோதரர்களே, எஞ்சி இருக்கும் காலத்தை பொறுமதியாக கழிப்போம். கடந்த காலங்களை பிழையாக கழித்திருந்தால் வருந்துவோம், எங்களை திருத்துவோம். இருக்கிற காலத்திலாவது குர்ஆனை கையில் எடுங்கள், இரவை ஹயாத்தாக்குங்கள். பெருமக்களே, போனை எடுத்துக்கொண்டு டைம் பாஸ் பண்ண ஆரம்பித்தால் அதைவிட பெரிய ஷைத்தான் இல்லை சகோதரர்களே. வாட்ஸ்அப்பில் இவனுடைய வாய்ஸ் கட்டுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தால் எத்தனை மணி நேரம் எங்களை தாண்டி வாழ்க்கையை மண்ணாக்கும். எவ்வளவு நேரம் போகும் என்று சொல்லவே இயலாது. அதை விட பெரிய ஷைத்தான் கிடையாது சகோதரர்களே. ஆனால் குர்ஆனை எடுக்கும் போது அலுப்பு ஏற்படுகிறதா? ஈமானில் பலவீனம் மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். குர்ஆன்ல இன்பம் காணுவோம். அன்பான சகோதரர்களை, இந்த முகவுரையை நான் சொல்லிக்கொண்டு, நாங்கள் இந்த ரமலானிலிருந்து பெற வேண்டிய பாடங்களில் ஆகப்பெரிய ஒரு பாடம் தான் அல்லாஹ் என்ற கரும்பொருள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தை ஆளுகிற ஒருவன் இருக்கிறான். அந்த அல்லாஹ் ஒருவன், அவன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதால் மொத்த இஸ்லாத்துடைய அத்திவாரமாக இருக்கிறது. நானும் நீங்களும் ரப்பை கண்ணால் காணாமல் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை எங்களுடைய வணக்கத்தாலும் அவ்வளவாலும் தனிமையிலும் பரகசியத்திலும் எங்களுடைய இஸ்லாத்துடைய ஈடுபாட்டால் எங்களை ஆளுகிற சக்தி அல்லாஹ் என்பதை நிரூபிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அந்த வகையில் இந்த கருப்பொருளை இஸ்லாம் இந்த ரமலானின் ஊடாக பலவீனமான ஈமான்ல வித்தியாசமான நிலைகளை வாழ்கிற முஸ்லிம் சமூகத்தில் தனிமை என்ற நிலையிலே வைத்து அல்லாஹ் என்னை பார்க்கிறார் என்ற பக்குவத்தை நோன்பு தருகிற சகோதரர்களே. நாங்கள் சுபகிலிருந்து மக்ரிப் வரைக்கும் உண்ணாமல் குடிக்காமல் எங்களுடைய இச்சையை கட்டுப்படுத்திக் கொண்டு வாழ்கிறோம். காருக்குள்ளே ஏறினால் தண்ணி இருக்கிறது, தாகமும் வருகிறது. மற்ற மதத்தவர்கள் வாழுகிற ஏரியாவுக்கு போனால் முஸ்லிம் என்று யாரும் பார்க்க கேட்க இல்லை, தண்ணீரும் இருக்கிறது, தாகமும் வருகிறது. பொது வாகனங்களிலே, பஸ்ஸிலே, கோச்சிலே பயணிக்கிற போது பக்கத்திலே மாற்று மதத்த அன்பர்கள் தண்ணீரை தாகத்தீர குடிப்பார்கள். நம்முடைய முகம் வாடிக்கொண்டிருக்கும் பெருமக்களே. அந்நிய பாடசாலைகளுக்கு போகிற பிள்ளைகள், இன்டர்நேஷனல் ஸ்கூல்களுக்கு போகிற பிள்ளைகள் ரமலானில் விடுமுறை கொடுக்கப்படாத நேரத்திலும் நோன்பை பிடிக்க வைத்து அனுப்பப்படுகிறார்கள். அவர்களும் முகம் வாடிக்கொண்டு வருகிறார்கள் பெருமக்களே. மொத்தத்தில் சிறியவர் பெரியவர், பலமான ஈமான்தாரி பலவீனமான ஈமான்தாரி என்ற பாகுபாடு வேறுபாடு இல்லாமல் நாங்கள் எல்லோரும் தண்ணீரை குடிக்காமல் பசியை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களை கண்காணிப்பது யார்? எங்களை கண்காணிப்பது அல்லாஹ் என்று பறைசாட்டுகின்றோம். இது தூசி தட்டப்படுகிற மாதம். கண்ணியமான சகோதரர்களே, ஒருவன் பாவம் செய்கிறான், அவன் பாவம் செய்து யா அல்லாஹ் என்னை மன்னித்துடு என்று வருகிறான். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வருகிறது. அல்லாஹ் எதை பார்க்கிறார் என்றால், அலிம அப்தி அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு தன்பஹு வ யஅஹுது பிஹி. இவன் பாவம் செய்துவிட்டு யா அல்லாஹ் என்று கெஞ்சி அஞ்சி வருகிறான். அல்லாஹ்விடத்தில் மண்டியிடுகிறான், அடங்கி நிற்கிறான். என்னை மன்னித்து யா அல்லாஹ் என்று வருகிற போது குற்றமிழைத்தாயே என்று அல்லாஹ் அவனை தள்ளி பார்ப்பதை விட அவனை அல்லாஹ் ஒட்டி எடுக்கிறான். எப்படி தெரியுமா? இவன் பாவம் செய்து என்னை மறந்துதான், ஆனால் என்னிடத்தில் அடங்கி வருவதால் ஒரு தத்துவம் நிலைநாட்டப்படுகிறது. இவன் விளங்கிட்டனா அவனை படைச்ச அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறார் என்று கண்ணால காணாம ரப்பு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்.
அப்படி ஒரு நம்பிக்கை உண்டு அவன் கல்புல இருந்ததனால் தானே அவன் பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்க வந்தான். அப்ப அல்லாஹ் ஒரு பவர் ஒன்று இருக்கிறது நம்புறான் தானே, அதைத்தான் அல்லாஹ் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறான். அவனை மன்னித்து விடுகிறேன் என்றெல்லாம் எப்படி போயிட்டு பாருங்க, ஹதீஸ பாருங்க, சுப்ஹானல்லாஹ். கொஞ்ச நாள் கழித்து அவன் இன்னும் ஒரு பாவத்தை செய்கிறான். யா அல்லாஹ் செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் தப்பு செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் என்ன மன்னித்துடு. அப்பவே உன்னை மன்னிச்சிருந்தான், நீ ஏன் இப்படி செய்தாய் என்று அல்லாஹ் மனிதனின் உணர்வை போல் பார்க்க மாட்டான். அவனை மன்னிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் ஆற்றல் உள்ள அல்லாஹ்வை நீக்கிறான் என்றத அவன் ரப்பு இருக்கிறான் என்றதை அவன் அறிஞ்சிட்டானா, நான் அவனை மன்னிக்கிறேன், அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறுத்து வாழ்கிற நாத்திகவாதிகள் நிறைய பேர் இருக்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற மனிதர்கள் நிரம்பி இருக்க, இந்த உலகத்தில் வாழுகிற முஸ்லிம் சமூகம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்பதை பலமாக நம்பினால் அல்லாஹ் அதற்கு பெரிய விமோசனத்தை வைத்திருக்கிறான். அந்த அல்லாஹ் என்ற கருப்பொருள் தூசி தட்டப்படுகிற காலம் இந்த ரமலானுடைய காலம். காலத்தால் மனிதன் அந்த கருப்பொருளை மறக்கிறான், அந்த கருப்பொருளை கண்டுகொள்ளாமல் இருப்பான். அந்த அல்லாஹ் என்ற அந்த ரப்பை அவன் மதிக்காமல் சில போது இருப்பான். ஆனால் நோம்பால அல்லாஹ் எங்களுக்கு தார தர்பியா, ரப்பை நீ தனிமையில் மதி என்று சொல்கிறான். உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் இவ்வளவு அமல் செய்தாலும் எங்களோட தனிப்பட்ட தனிமை என்ற நிலையை வைத்துத்தான் அல்லாஹ் எங்களோட தக்குவால உச்சகட்டத்தை அல்லாஹ் முடிவெடுக்கிறான். வெளியில நல்ல மனுஷன் மாதிரி இருந்துட்டு ரகசியமாக தனிமை என்று வந்தால் அவன் பாவம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்ட அருள் அவன் இழக்கிறான். லா அலமன் அக்வாம மின் உம்மத்தி யஅதூன யௌமல் கியாமா பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா. திஹாமா என்ற மலை பெரிய குன்றளவுக்கு நாளை மறுமையில் ஒரு கூட்டம் அமல்களை சுமந்து கொண்டு வருவார்கள், பெரிய அமலாளிகள். ஆனால் மறுமையில் ஃபயஜஅலஹல்லாஹு ஹபஅன் மன்சூரா, அல்லாஹ் எல்லா அமலையும் நன்மை எல்லாத்தையும் அழிச்சு போட்டுடுவான். கத் காபு வ கஸிரு, நஷ்டமும் கைசேதமும் படுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், அவங்க யார்? சிஃப்ஹும் லனா வஜல்லிஹிம் லனா யா ரசூலல்லாஹ், அவங்க யார் என்று எங்களுக்கு அடையாளப்படுத்துங்க. லிஅல்லா நகூன மின்ஹும், அந்த ஆட்கள்ல நாங்க ஆகிடப்படாது யா ரசூலல்லாஹ். அந்த நஷ்டம் யாருக்கும் வரப்படாது, செஞ்சாமல் மறுமையில் அழிஞ்சு போற நிலைமை யாருக்கும் வரப்படாது யா ரசூலல்லாஹ். அவங்க யார் என்று எங்களுக்கு சொல்லுங்க என்ற உடனே நபிகளார் சொன்னார்கள், உங்களை மாதிரி வணக்கதாரிகள் தான் அவங்க. ஆனா அவங்கள்ட்ட இருந்த தவறு என்ன தெரியுமா? வைதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹ், ஹராத்தை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் தனிமையில கிடைச்சால் சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வை ரெஸ்பெக்ட் பண்ணாம, அல்லாஹ்வை மதிக்காம, அல்லாஹ்வை மதிக்கிறதான் இஸ்லாத்துல ஆணிவேர். அவன் தனிமையில சர்வ சாதாரணமாக ஹராத்தை செய்யறவங்களாக இருந்தாங்க. அதனால அல்லாஹ்வை நாங்க தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஜக்காத்து கொடுக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது, ஜும்மா எல்லா அமலாலேயும் அல்லாஹ் என்ற கருப்பொருள் தான் மேன்மைப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்ற அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுல இஸ்திகாமத்தா இருக்கிறன, இதுதான் அதுதான் இது. அன்பார்ந்தவர்களே, குல் அமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், நீங்க அமன்து பில்லாஹ் என்று சொல்லுங்க, அந்த வார்த்தையில உறுதியாக இருக்கு, அதுதான் இது அல்லாஹ்வை ரெஸ்பெக்ட் பண்றது. கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ் ஒரு மனிதன் சரியாக மதிக்கிற என்பது தனிமையை வச்சு தான் தீர்மானிக்கும். உங்களுக்கு தெரியுமா, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு இளைஞனாக இருக்கும் போதுதான் அந்த எஜமாட்டியால் மோசமான நடத்தைக்கு உட்படுத்தப்படுகிற நிலைமைக்கு அவள் வந்தால், வகல்லகத்தில் அபுவாப வகாலத் ஹைதலக், எப்படி வார்த்தை பாருங்க, அல்லாஹ் ரூமுக்குள்ள தனிய வச்சு முழு கதவையும் அவள் மூடிவிட்டாள். முழு கதவையும் மூடிக்கொண்டுதான் ஹைதலக், என் ஆசையை தீர்க்க நெருங்குங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் சொல்லும் போது ஒரு இளைஞர்களை நானுங்கள் நீங்கள் எல்லோரும் இதை விளங்கணும். அல்லாஹ் சூரா யூசுப்ல இளம் சமூகத்தை தான் அல்லாஹ் விபச்சாரம் என்ற கொடூரமான நிலையிலிருந்து பாதுகாக்க அல்லாஹ் சொல்கிறார். யூசுஃபும் ஒரு இளைஞர், இரத்த கொந்தளிப்புள்ள வயது, அழகானவர். அவள் எல்லா கதவையும் மூடிக்கொண்டு அழைக்கிற நேரத்தில் அவள் எந்த நிலையிலே ஒரு பெண்ணாக இருந்து அவளின் உடல் ரீதியான மாற்றம் எப்படி இருந்திருக்கும், அவள் எப்படியான நிலையிலே கவரும் விதத்தில் அவளின் அசைவாக்கங்கள் இருந்திருக்கும்.
புரிந்து கொள்ளுங்கள், நான் விவரிக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, கால மஆதல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் என்ன பாதுகாத்திரியா அல்லாஹ் என்று கதவை துறந்து கொண்டு ஓடினார். திறந்து பார்த்தால் பக்கத்திலே அரசனின் அந்த அரசன் இருக்கிறான். கையும் மையுமாக மாட்டிப்பட்ட போதுதான், இல்லை யூசுப் என்னை தகாத இந்த நிலைமைக்கு அழைத்து என்னை கொடுமைப்படுத்த வந்தார் என்று திருப்பி விட்டால். நீண்ட வரலாறு. வகல்லகத்தில் அப்வாப். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை, லியஅலம அன்னி லம் அகுன்ஹு பில் கைப், என் ரப்பு அல்லாஹ்க்கு நான் தனிமேல துரோகம் செய்யப்படாது, அதுக்குத்தான் நான் அவ்வளோ போராடினேன் என்ற செய்தியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். தனிமேல் அல்லாஹ்க்கு துரோகம் செய்யப்படாது. கண்ணியமான பெருமக்களே, இந்த ரமலான் எங்களுக்கு தருகிற பாடம் இது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம அலா ஸய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான கண்ணியமான பெருமக்களே, ரமலானிலே இருக்கின்ற ஒரு கடைசி ஜும்மா இது. ரமலான் ஒரு பரக்கத்தான மாதம். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானில் உயிரோடு இருக்கிற எங்களுக்கு அடுத்த வருடம் ரமலானை அடையும் வாய்ப்பு கிடைக்குமோ தெரியாது. சென்ற ரமலானில் உயிரோடு இருந்த பல பேர் இந்த ரமலானில் இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் செய்த அமலை கபூலாக்கி அல்லாஹ் கேட்க வேண்டும். அல்லதீன யுக்தூன மா ஆத்தவ் குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். முஃமின்கள் அமல் செய்வார்கள், அதனோடு அவர்களின் உள்ளம் பயந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் ஆயத்திருக்கிறான். சூரா முஃமினூன். அமல் செய்வார்கள், கொடுக்க வேண்டியதை கொடுப்பார்கள், செய்ய வேண்டிய அமலை செய்வார்கள், ஆனால் வகுலூபுஹும் வஜிலத்துன், அவர்களுடைய உள்ளம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஆயத்து இறங்கின உடனே, எப்போதும் குர்ஆன் ஆயத்து இறங்கினால் விளக்கம் கேட்கறதுல முந்திக் கொள்பவர் ஆயிஷா நாயகி அவர்கள். நபிகளாரிடத்தில் வைத்து, அல்லாஹ்ட நபியே, அமல் செஞ்சுட்டு உள்ளம் பயப்படுறேன் அல்லாஹ் இங்க சொல்றானே, என்ன அர்த்தம் என்று விளங்கல்ல யா ரசூலல்லாஹ். அமல் செய்தவர் ஒரு காலத்துல மார்க்கத்துக்கு மாற்றமாக வாழ்ந்துட்டு இப்ப திருந்தி அமல் செய்யறாரு, நான் ஒரு காலத்துல பிழையா நடந்துட்டேனே, அதை நினைச்சு பயப்படுறதையா அல்லாஹ் இங்க சொல்றான்னு கேட்டார்கள். நாங்க நீங்க பேசுற பாஷையில சொல்றேன் கண்ணியமான சகோதரர்களே. லா யப்னத சித்தீக், சித்தீக்குடைய மகளே, அதுவல்ல அதனுடைய அர்த்தம். மூமின்கள் யுஸல்லூன், அவங்க தொழுவார்கள், வயசூமுன், நோன்பு நோட்பார்கள், வயதூன் அஸ்ஸகா, ஜகாத்தை கொடுப்பார்கள், வயதஸத்தகூன், சதகா கொடுப்பார்கள், வயஅத்தமிரூன வயஹுஜ்ஜூன், அவங்க உம்ரா செய்வார்கள், ஹஜ் செய்வார்கள், எல்லா அமலையும் செய்வார்கள். ஆனாலும் எல்லா அமலை செஞ்சாலும் வஹும் யகாஃபூன அல்லா யுதகப்பல மின்ஹும், இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ் கபூலாக்கிட்டானோ தெரியாது என்று தான் பயந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, அன்ன ரமலானில் மனிதன் என்ற அடிப்படையிலே தவறுகளும் குறைபாடுகளும் மனிதனால் வந்திருக்கலாம். கருணையுள்ள ரப்பு அல்லாஹ் அதற்கு ஒரு தீர்வு ஒன்று வச்சிறான். நோன்பாளிகளுடைய நோன்பிலே கலங்கமும் குறைபாடுகளும் இருந்தா அதை துப்புரவாக்குறதுக்கு அல்லாஹ் ஒரு தீர்வு ஒன்று வைத்திருக்கிறான். அதுதான் ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற தீர்வு. அன்பார்ந்தவர்களே, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஃபர்லாக்கினார்கள் ஜக்காத்துல் ஃபித்ர. அரசை எடுக்கிறது மட்டுமல்ல, விட்டுக்கோன்னு நாங்க எங்கள்கிட்ட வசதி இருந்தால். ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது சுன்னத் அல்ல, வாஜிபுன், வாஜிப், ஃபர்ல. உடுப்பு வாங்குறதுக்கு பல ஆயிரத்தை செலவழிக்கிற, பெருநாள் அண்டைக்கு முந்தினண்டைக்கு மாமா கொண்டு 10,000 ரூபாய் தந்தாலும் அதுக்கு ஒரு இன்னொரு கிட் ஒன்று வாங்கணும் என்று சொல்றது. இப்படித்தான் முஸ்லிம் சமூகம். பெருநாளே கையில சல்லி இல்லை.
கிடைக்கிற எல்லாத்துக்கும் வாங்குற இவ்வளோ வாங்குறது. ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற ஃபர்ல் ஒன்று இருக்குது என்ற முஸ்லிம் சமூகத்தில் பல பேர் மறந்து போகிறத பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, முந்தைய ஒரு காலங்களில் ஜக்காத்துல் ஃபித்ர் கொஞ்சம் பேர் தான், பழைய மனுஷர் ஈமானோட வாழ்வு கொஞ்சம் பேர் செய்வாங்க அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை. அல்லாஹ் அருளால் இப்போ அந்த மறுமலர்ச்சி ஏற்பட்டு விட்டது. உதுகியான்றது ஊர்ல கொஞ்சம் பேர் தான் அறுக்கிறது. ஆனா இப்ப இளைஞர்கள் மத்தியிலே அந்த உற்சாகமும் தெம்பும் ஏற்பட்டு விட்டது. குர்ஆன் ஹதீஸுடைய விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டது. கண்ணியமான பெருமக்களே, ஜக்காத்துல் ஃபித்ர் ஃபர்துன் வாஜிப், அது கட்டாயம் கொடுக்கப்படணும். அதுக்கு என்ன காரணம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ரெண்டு காரணத்தை சொன்னார்கள். துஹ்ரத்தல் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபஸ், நோம்பாளிய மானக்கேடா, அதாவது வீணான காரியங்களால பிழையான வார்த்தை பிரயோகங்களால நோன்புக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். பார்வையால, கேள்வியால, பேச்சால சில நேரம் நோன்புடைய தாற்பயம் குறைந்திருக்கும். அல்லாஹ் அதை கவர் பண்றான். ஜக்காத்துல் ஃபித்ர் குடுவோம், அல்லாஹ் ஃபினிஷ் பண்றான். கண்ணியமானவர்களே, ஒரு காரணம் நோன்பாளியை சுத்தப்படுத்துறது. இரண்டாவது வத்துஅமத்தல் லில் மசாகீன், ஏழைகளுக்கு உணவாக போகணும். பணக்காரர் சாப்பிட்டு உண்டு மகிழ்கிற நாளில், நன்னாளில் ஏழை ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பகலைக்கு என்ன சமைப்பது என்று இருக்கிறார். ஜக்காத்துல் ஃபித்ருடைய பொருள் வீட்டுக்கு வருகிறது, அதை சமைக்கிறான். அவனும் பிள்ளைகளோடு சேர்ந்து உண்டு மகிழ்கிறான். ஏழை சமூகத்தை மறக்காதீர்கள் கண்ணியமான பெரியவர்களே. ஒவ்வொரு காலத்திலும் ஏழை சமூகம் ஒன்று இருக்கின்றது, மறக்காதீங்க. யார்கிட்டையும் உள்ளத்தை வச்சு பெருமை பேசப்படாது கண்ணியமானவர்களே, வெண்ட பேச்சு பேசப்படாது. அல்லாஹ் தந்தது என்று பொறுமையாக அடக்கமாக இருக்கும். எப்போதும் சதக்காக்களை கொடுக்கறதுல கவனம் செலுத்துவோம். ஒவ்வொரு கடைசி பத்தில் ராவேலையும் ஒரு சதக்காவனை கொடுங்க. யார் சரிங்க, நீங்க தோக்க மாட்டீங்க. அல்லாஹ் அள்ளித்தரக்குள்ள அள்ளி கொடுங்க. அல்லாஹ் அள்ளித்தரக்குள்ள லோபையாக இருந்தால் அல்லாஹ் பறிச்சிடுவான். அன்பார்ந்தவர்களே, கிணற்றால தண்ணி எடுக்கத்தான் மதுரமான தண்ணி வரும். யாரும் எடுக்காம இருந்தால் அந்த கிணறு பாலடைஞ்சிடும். அன்பார்ந்தவர்களே, காற்று இந்த பக்கத்தால் அடிக்கிறது, அங்கே உள்ள ஜன்னலை மூடுங்கள், காற்று வராது, திரும்பி பேய்த்திடும். ஜன்னலை திறவுங்கள், காற்று வந்து கொண்டிருக்கும். வீட்டில் செக் பண்ணி பாருங்கள். கண்ணியமான பெரியவர்களே, எனவே ஜக்காத்துல் ஃபித்ர் ஃபர்லுன். யார் கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும்? கொடுக்க வேண்டியது சாவுன், ஒரு சாவு கொடுக்கணும். சா என்று சொல்வது ரெண்டு கையாலும் அள்ளி ஒரு அள்ளு போட்டால் அதற்கு அரபியிலே முத்து என்று சொல்லப்படுகிறது. இந்த முத்துகள் 4 தான் ஒரு சாவு என்று சொல்றது. 4 அள்ளு அள்ளி போட்டால் அதுக்கு பேர் ஒரு சாவு. ஒரு கை, 2 கையாலையும் சேர்த்து ஒரு அள்ளு அள்ளினால் அதுக்கு பேர் முத்து. அரபு கணக்கு கண்ணியமானவர்களே, ஒரு சாவு என்று வரும்போது 2.5 கிலோவுக்கு கொஞ்சம் அங்கலிகள் ஆகும். ஒவ்வொருத்தட்ட கையை பொறுத்த வரை நாங்கள் குறையாம 2.5 கிலோ மாதிரி ஒரு அளவுக்கு கொடுத்துடுறேன். எதை கொடுக்கணும்? தானியங்களை தான் கொடுக்கணும். நபியுடைய காலத்துல கோதுமை, திராட்சை பழம், பால் கட்டி இப்படியான பிரதான உணவுகள் கொடுக்கப்பட்டது. இப்ப நாங்க தானியமாக அரிசி பயன்படுத்துகிறோம், அதை எங்களுக்கு கொடுக்கலாம். நபியுடைய காலத்துல சல்லி இருந்தது, கொடுக்கப்படல. திர்கம் இருந்தது, தீனார் இருந்தது, கொடுக்கப்படல. நாங்கள் சல்லியை கொடுக்கப்படாது, தானியம் தான் கொடுக்கணும். கண்ணியமானவர்களை, யார் கொடுக்கணும் என்று கேட்டால், வீட்டில் யாருக்கெல்லாம் செலவு கொடுப்பது பொறுப்பாக இருக்கிற வீட்டில் உள்ள வாப்பாவாக இருக்கலாம், மூத்த நானவாக இருக்கலாம், யாரோ அவங்க தான் எல்லாருக்குமாக கொடுக்கணும். கண்ணியமான பெரியவர்களே, கொடுக்கிற நேரத்தில் அவருக்கு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கு தான் கொடுக்க வசதி இருக்கிறது. அவரிலிருந்து ஆரம்பித்து இன்னும் 2 பேருக்கு கொடுக்கிறது. எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கிறது. ஆனால் நோம்பிலிருந்து வந்த அரிசி தாராளமாக வீட்டில் நிரம்பி இருக்கிறது. சில குடும்பத்தில் கையில சல்லி இல்லை, வந்த அரிசி இருக்கிறது, கொடுக்கலுமா? வந்தவைகள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானவைகள் தான், உங்களுக்கு தாராளமாக அதிலிருந்து கொடுக்கலாம். கண்ணியமான பெருமக்களே, ஜக்காத்துல் ஃபித்ராக எப்போது கொடுக்கணும்?
ஆரம்ப நேரம் சொல்லப்படல, முடிவு நேரத்தை நபிகளார் சொன்னார்கள். மனத்தாகா கபுல சலா, பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக அதை ஒப்படைச்சோம். அப்படி கொடுத்தால் ஃபஹிய சதகத்துன் மக்பூலா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட சதக்கானார்கள். யாரு தொழுகைக்கு பிறகு கொடுத்தால் அது சாதாரணமான சதக்கானாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற தரம் வருவதற்கு தொழுகைக்கு முன்னால் கொடுக்கணும். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையில் ஜக்காத்துல் ஃபித்ருடைய விவகாரத்தில் கவனம் செலுத்துவோம். அதே போன்றுதான் பெருநாள் தொழுகை என்பது இந்த ஜும்மாவில் தான் நினைவுபடுத்தப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா, நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள், 2 பெருநாள்களையும் நபிகளார் முஸல்லா, திடலிலே தான் தொழுதார்கள். மஸ்ஜிதுன் நபவியிலே ஒரு தொழுகை தொழுதால் 1000 தொழுகை தொழுத நன்மை கிடைக்கும். ஆனால் நபிகளார் திடலை நோக்கித்தான் எல்லோரையும் வர சொன்னார்கள். என்ன தாற்பயம் அதில், என்ன ரகசியம் இருக்கிறது? முஸ்லிம் சமூகத்தில் அந்த 7 மணிக்கு லேடிஸ் பொம்புளர்களுக்கு தொழுவிக்கப்படும், ஆண்களுக்கு 8 மணிக்கு தொழுவிக்கப்படும். இப்படி பிரிச்சுத்தான் சமூகம் வழிநடாத்தப்பட்டிருக்கிறது. இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா இந்த ஊரிலே திடலிலே தொழுகின்ற அந்த சமூகத்துக்கு வழிகாட்டிய அந்த சிறப்பு இந்த இடத்துக்கு உண்டு. அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் சுன்னாவை எமது ஊரிலே உறக்க சொல்வதற்கு அல்லாஹ் இந்த இடத்தை ஏற்படுத்தினார். அல்லாஹ் இதற்கு காரணமாக இருந்தவர்களை பொருந்திக் கொள்ளட்டும் இன்ஷா அல்லாஹ். கொத்துழைத்தவர்கள், நீங்கள் இதை கைவிடாதீர்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆசையோடு குர்ஆன் ஹதீஸை தெளிவாக விளங்கணும் என்று நீங்கள் எல்லோரும் ஜும்மாவுக்கு வருகிறீர்கள். இந்த வாய்ப்பு இல்லாவிட்டால் நாங்கள் எங்கே வைத்து குர்ஆன் ஹதீஸை பேசுவது? அதை உறக்க எப்படி உச்சரிக்கலாம்? யார் உச்சரிப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள், இதை ஒருபோதும் நீங்கள் மறந்துடாதீங்க அன்பார்ந்தவர்களே. அந்த வகையிலே திடலிலே தொழுகின்ற வளமையும் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நபிகளார் சஹாபாக்களிலே நீங்கள் ஆண்களும் பெண்களும் எல்லோரும் திடலை நோக்கி வாருங்கள் என்று ஏவுவார்கள். உமிர்னா அன் நுக்ரிஜல் அவாதிக வல் ஹுஜல், மாதவிடா ஏற்பட்ட பெண்களையும் திடல் நோக்கி அழைத்து கொண்டு வாருங்கோ. வயஅதஸிலுல் ஹுய்யதுல் முஸல்லா, இந்த மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் தொழமாட்டார்கள், தொழேலா, அவங்க ஒதுங்கி இருப்பார்கள். யஷ்ஹதுனல் கைர வ தஅவத்தல் முஸ்லிமீன், அந்த பெரிய இடத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது. பெருநாள் தொழும் திடலிலே அல்லாஹ்வுடைய நன்மை இறங்குகிறது. அதுல அந்த பெண்கள் வீட்டில் இருந்தால் அது கிடைக்காது. முஸ்லீம்களுடைய துஆலையும் கைரிலையும் அவங்களும் பங்காளியாகணும் என்பதற்காக அவங்க வருவாங்க, உடுத்துக்கொண்டு ஒதுங்கி இருப்பாங்க, தொழமாட்டாங்க மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள். கண்ணியமான பெருமக்களே, நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய பெண்களை அழைத்து கொண்டு வாருங்கள். சில பெண்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, உடுக்கிறதுக்கு சரியான உடுப்பில்லை பெருநாள் அன்றைக்கு, அப்படியானவங்க வீட்டில் நிற்கவான்னு கேட்டாங்க. நபிகளார் சொன்னார்கள், அவங்களோட சகோதரிகள், முஸ்லிம் சகோதரிகள் இல்லாதவங்களுக்கு உடுப்ப கொடுத்து வர சொல்லுங்க சொல்லலாம். இதுதான் பெருநாள் தொழுகை. நபிகளார் பெருநாள் தொழுகைய நேரம் தாண்டி 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 வார எல்லாருக்கும் 10 மணி வரை காட்டும். அப்படி தொழல, எல்லாரையும் அழைச்சி ஒரே நேரத்தில் தொழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருநாள் தொழுகைக்காக திடலுக்கு நீங்கள் வருவதற்கு முன்னால் ஈதுல் ஃபித்ர்ல நபிகளார் அந்த அன்றைய காலையில பேரீச்ச பழங்கள் ஒற்றையாக சாப்பிடுவார்கள். நபிகளார் வரும்போது அன்றைய நாளில் பிறை தென்பட்டால் தக்பீர் சொல்வார்கள். தொழுகையோடு பெருநாள் ஈதுல் ஃபித்ர் தக்பீர் முடிந்துவிடும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த், வலிதுக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், வலிதுக்மிலுல் இத்தா. நோன்புடைய 30ஐயும் நீங்கள் 29ஐயும் அந்த மாதத்தை எண்ணி எண்ணி பூரணப்படுத்துங்கள். வலிதுக்கப்பிருல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்க. அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு நேர் வழி அல்லாஹ் காட்டி இருக்கிறான். அதைத்தான் பெருநாள் அன்னைக்கு அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், நான் அல்ல, அல்லாஹ் தான் பெரியவன். வலிதுக்கப்பிருல்லாஹ், இந்த ஆயத்தை பாருங்க.
கண்ணியமான பெரியவர்களே, திடல்ல வந்தால் அல்லாஹ்வுடைய நபி முதலாவது பெருநாள் தொழுகையை தொழுவிப்பார்கள். அதுக்கு பிறகு அதே இடத்தில் எழும்பி ஒரு உரை நிகழ்த்துவார்கள். 2 ரக்காத்தை தொழுவிப்பார்கள். முதலாவது ரக்காத்தில் 7 தக்பீர்கள் சொல்வார்கள். 2வது ரக்காத்தில் எழும்பும் போது சொல்கிற தக்பீர் இன்திகால் அல்லாமல் மொத்தம் 5 தக்பீர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்வார்கள். கண்ணியமான பெரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த இடத்தில் பாங்கும் இக்காமத்தும் இல்லை பெருநாள் தொழுகைக்கு. பெருநாள் தொழுகைக்காக திடலுக்கு நீங்க வந்தா முந்தி சுன்னத்தும் இல்லை, பிந்தி சுன்னத்தும் இல்லை. திடல்ல யாரும் சுன்னத் தொழுவதில்லை, பெருநாள் தொழுகை மட்டும்தான். நபி அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக வருகிற வழி ஒன்று இருப்பார்கள், திரும்பி போக்கல இன்னொரு வழியால போவார்கள். வருகிறவர்களுக்கு சலாம் சொல்லிக்கொண்டு அந்த சிறப்பை அடைவதற்காக சொல்வார்கள். கண்ணியமான பெருமக்களே, பெருநாள் தொழுகை என்று வருகிற நேரத்தில் எல்லோரும் ஒரே நேரத்திலே கலந்து முசல்லாவிலே தொழ வேண்டும். முசல்லா என்பது திடல் அன்பார்ந்தவர்களே. திடீரென்று மழை பொழிந்து அசௌகரியமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், அண்ண பள்ளிவாயிலே தொழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது என்றால், அண்ண பள்ளிவாயிலுக்குள்ள வந்தால் நீங்க தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு தான் உட்காரணும். அதை நாங்கள் தெளிவாக விளங்கணும். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையிலே எங்களை விட்டு ரமலான் போகிற நேரத்தில் ரமலான் தந்த படிப்பினையை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம், பிரட்டுவோம். ரமலான் கற்றுத்தந்த பயிற்சி பாடங்களை வாழ்க்கையில் நெறிப்படுத்துவோம். சொப்பகுக்கு அலைமோதி வந்த நாங்கள் பெருநாளோடு நின்றுடாதேங்க. கண்ணியமானவர்களே, சொப்பகு ஜமாத்தை மௌத்து வரைக்கும் விடாதேங்க. சபதங்கள் எடுப்போம், தௌபா செய்வோம், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவோம், அல்லாஹ்விடத்தில் மீளுவோம், எங்களை மீள் பரிசீலனை செய்வோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மரல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.